வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வினய் வென்ஸ் சேனல்ல இருந்து பட்டர்ஃப்ளை கப்புள் லைஃப் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்கேஸ் நீங்க கல்யாண கப்பலா இருந்தீங்கன்னா எப்படி உங்க கல்யாணத்தையும் நீங்க குழந்தை பெற்றுக்க போறதையும் வச்சு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயோ, ஆசை சம்பளம் வாங்கி கட்டின மாதிரி தெரியலையே. அதாவது நம்ம இன்னைக்கு எந்த கப்பல் பார்க்க போறோம்னா, அதாவது யூடியூப்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளை கப்பல்னு ஒரு கப்பல் ஜோடி இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ. இவங்க சேனலே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறது தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனா இத போட்டு 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க. 2.5 சப்ஸ்கிரைபர்ஸ், 2.5 னா 2.5 மில்லியன். நீங்க பாக்குற நிறைய யூடியூபர்ஸ், பெரிய யூடியூபர்ஸ் நீங்க நினைக்கிறவங்க, இன்க்ளூடிங் மீ. அப்ப யூடியூபர்ல அவன் போய் சொல்றான், அவன் தான் போய் சொல்றான். பட் ஸ்டில் நிறைய யூடியூபர்ஸ் இவங்க கூட கம்பேர் பண்ணா பொடி பசங்க. அதாவது இப்போ விஜய் சித்து, ஜேகே தமிழ், இப்படி யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த யூடியூபர் நீங்க ஜேகேவோட சின்ன பசங்க, சின்ன பசங்க தான். ஆனாச்சு ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கேன் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கேன். எப்படி இவங்க வெறும் பிரெக்னன்சியை வச்சு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணாங்கன்னு அதான் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஒரு கேஸ் ஸ்டடி இத வச்சு நீங்க வந்து இன்கேஸ் கப்புலா யாரோ கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணலாம். டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கதையை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். குமார் யார் இவரு? பேசிக்கா இவங்க யூஸ் பண்ற இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வியூஸ் கெயின் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் காதல் ஜோடியா என்னென்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா அரிசிய தண்ணியில ஊற வச்சு சீனி போட்டு அக்காக்கு கொடுங்க, இதோ உங்களுக்காண்டி. ஏதோ ஒரு கியூட் கப்புள்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைப்பீங்க. கரெக்ட் தான், நிறைய கியூட் சீன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நமக்கு வியூஸ் கெயின் பண்றதா கவலை. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கல்யாணம் ஆன போது சின்ன சின்ன பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பிராங்க் காமிக்கிட்டா, அதாவது இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சாரி ஒய்ஃபை வந்து ஒரு பிராங்க் பண்றாரு. அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு மாஸ்க் போட்டு பயப்படுத்த போறாரு. என்ன மாஸ்க்? இதோ நிஞ்சா டர்ட்டில் மாஸ்க் போட்டா பயப்படுத்துவாங்க. இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். இருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் போட்டாவே நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோம்னா என்னடா லைட் எரியுது அப்படின்னு எந்திரிச்சிருவோம். சரி அதை விடுங்க. லைட் போட்டுட்டாங்க, அக்கா எந்திரிக்கல, அதையும் விட்டுறலாம். குட்டியை பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் மாஸ்க் தாங்க எனக்கு போறாங்க, என்ன பண்ண போறாங்க எனக்கே தெரியல. அதாவது ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்க போது நீங்க கேமரா எடுத்துட்டு போய் குட்டி பாருங்க அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க கேமரா எடுத்துட்டு போய் பேசிக்கிட்டே இருந்தா எந்திரிப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா இந்த அக்கா எந்திரிக்கிறதே இல்ல, அப்படியே ஆழ்ந்த நிலையில தூங்கிட்டு இருக்காங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. இவ்வளவு சவுண்டா பேசுறாரு. ஒருத்தங்களை பயப்படுத்த போறீங்கன்னா அவளை பயப்படுத்த போறேன்னு நீங்க சொல்லுவீங்களா? அதுவும் அவளுக்கு கேட்கற மாதிரியே சொல்லிட்டு பயப்படுத்த போறாரு. இது ஃபேக்கலாம் இல்ல, பக்கா ரியல் பிராங்க். மாஸ்க் அதுக்கு மேல இருக்கு. பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்காது. ஐயோ கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாய்சன் குடிக்கிறதுக்கு பல்ஸ் செட். நான் பேசுறது கேக்குதா? தெரியுது. நிஞ்சா டர்ட்டில் மாஸ்க பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்க. குரங்கு மாஸ்க் மேல ஏதோ போட்டா கூட நியாயம். போலாம். இத போட்டு போனா குழந்தை கூட பயப்படுது. பயமா இருக்கு. ஓ பயந்துட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் ஏன் பயப்படுறாங்க? அவரும் தெரியலையா அவங்களுக்கு? இருங்களா இல்லைங்க, எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க்கு பயப்படுறாங்கன்றதே என்னால் நம்ப முடியல. சரி, ஒரு குரங்கு மாஸ்க்குமே என்ன போட்டு அது எழுப்பியிருந்தா கூட ஒரு பதறி எழலாம். சரி, பார்த்து எழுந்துட்டீங்க. அது ஷர்ட் அவருதுதான் தெரியலையா, அந்த உருவம் தான் புருஷன்றது தெரியலையா, அது கூட பாருங்க. கூப்பிடுறத பாருங்களேன், ஏதோ இந்த ஜில்லுன்ற காதல அப்பா அம்மா யாருக்கும் கேட்கக்கூடாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அக்காக்கு அது அவங்க புருஷன்னே தெரியாது, யாரோ வந்து பயப்படுத்துறாங்க. ஆனா நம்ம புருஷன் புருஷன்னே தெரியாது. அக்காக்கு மாஸ்க் கழட்டதுக்கு அப்புறம் புருஷன் தெரிஞ்சுதாமா பண்றத மாமா வேலை. அதெல்லாம் இங்களே அடடா எவ்வளவு கியூட்டா இருக்கு. இத பாக்குற எனக்கு வந்து ஆக்டிங் பண்றாங்க எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க. எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆஸ்கரே கொடுக்கலாம்.
சரி இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பிராங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ஒண்ணே நாள் தாங்க முடியல. போல ஒரு 7000 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் அகைன் கியூட்டா இருக்கிற மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சாங்க. இந்த பையனை வந்து நான் வந்து குட்டி பையனா மாத்த போறேன். குட்டி பையங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் குட்டி பையனா பார்த்து என்னோட ஹாப்பிக்காக இவனை குட்டி பையனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் குட்டி பையனா பார்க்க போறேன். எத்தனை குட்டி இன்ட்ரோ செமையா இருக்குல்ல. பட்டர்ஃப்ளை கப் ஒண்ணும் இல்ல, அக்கா சுண்டி போட்டுட்டு மூஞ்சிய தொடச்சுட்டு மூஞ்சி ஃபுல்லா பவுடர் அடிச்சு அப்புறம் மை எடுத்து அப்பி கியூட்டான குழந்தையா மாத்த போறாங்க. கியூட்டா இருக்கிற அப்படி இல்ல. பாப்பா பாடும் பாட்டு கேட்டி தலையே ஆடு தூக்கி போட்டுருங்க. அவசரத்துல ஏர்போன்ஸ் வேற தூக்கி போட்டு கேக்குதா? கேக்குது. அக்கா மேக்கப் போட்டுட்டாங்கல்ல, இப்ப அண்ணா வந்து அக்காவுக்கு மேக்கப் போட்டுடுவாங்க. அண்ணன் முடிய ஜட பின்னி அக்காக்கு பவுடர் அடிச்சு திரும்ப பொட்டு வச்சு லிப்ஸ்டிக்க கண்ணுல பூசி பூவெல்லாம் வச்சு அக்கா கியூட்டா இருக்கிறாங்கல்ல. இது குழந்தையா? ஓகே, இதெல்லாம் பண்ணும்போது கூட அவங்க வந்து ஒரு 20,000 வியூஸ்க்கு ரேஞ்சில தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமேல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நான் ஏன்டா பார்க்கணும் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னெல்லாம் அப்படி ஒரு வியூவே வாணா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லட்சங்கள் சம்பாதிக்கலாங்க நீங்க. இன் கேஸ் நீங்க கல்யாணம் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அந்த கல்யாணத்தை பத்தின ஃபுல் டீடைல் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கு போறீங்கன்னா குழந்தை பெத்துக்கு போறதையும் ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க லைனா விட்டுட்டே இருக்கலாம் ஜாலியா. இப்ப அக்காவா சேர்ந்து மேரேஜ் வீடியோ காமிக்கிறாங்க. அவங்க மேரேஜ் வீடியோ ஸ்கை ராக்கெட்ல திடீர்னு ஆல்மோஸ்ட் 4 lakh வியூஸ்க்கு போறாங்க. பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ் தவம் இருந்து கிடைத்த வராதீங்க. வெக்கமா இல்ல. பெருசாலாம் ஒன்றும் கஷ்டமான எடிட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா நீங்க எடுத்த ரா ஃபுட்டேஜ் அப்படியே கட் பண்ணி போட்டீங்கன்னா போதும். இப்படிதான் பார்க்கணுமா? டிஜிட்டல் கேமரா அப்படியே போட்டுக்கிறாங்க. இப்படியே தான் பார்த்துருக்கணும் போல. இந்த மாதிரி அவங்களோட கல்யாண வீடியோ போடுறாங்க, சும்மா நார்மல் வீடியோ. அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 4 lakh வியூஸ் கெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைனா அவங்களோட கல்யாணத்தை பத்தின விஷயங்கள்லாம் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா பிரெக்னென்ட் ஆன உடனே பிரெக்னென்ட் வீடியோ போடுறாங்க. அண்ணன் வந்து அக்காவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்து உலகத்திலே யாருமே தர முடியாத கிஃப்ட் எல்லாம் அக்காக்காக தராங்க. அது என்னடா உலகத்திலே தர முடியாத கிஃப்ட் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். அக்கா கன்சீவ் ஆனாங்களே, பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களா, அதனால அதுக்கு வந்து கிஃப்ட் அண்ணன் தர. அப்படி உலகத்திலே எவனாலையும் தர முடியாத கிஃப்ட். வாட் இஸ் தட் கிஃப்ட்? அண்ணன் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படி இல்ல. இவங்க கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது எல்லா நேரமும் அக்கா வந்து அங்க சைட்லயே படுத்துட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் நீங்க சர்ப்ரைஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுவீங்களா? உங்களுக்கு கேட்டுலாம் நம்ம எல்லாம் யோசிப்போம், அண்ணன் எல்லாம் யோசிக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கேட்காது. நீ நிஜமாலுமே உண்மைங்க எதுவுமே ஃபேக் இல்ல. இப்ப அண்ணா வந்துட்டு அக்காவை எழுப்பி வா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு காமிக்கிறாங்க. திரும்பியே பார்க்க மாட்டாங்களா? சர்ப்ரைஸ் அங்க முன்னாடியே நின்னுட்டு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், பெருசா இருக்கு, இத்தா பெருசா ரூம்ல வச்சுட்டு சர்ப்ரைஸ் திடீர்னு பண்றாங்களாம். சரி என்ன சர்ப்ரைஸ்? எப்படி என்னடா ஆர்ஆர்ஆருக்கு போய் ஆஸ்கர் கொடுத்தானுங்க. அந்த எப்படி ஏன் அவங்க கேக்குறாங்கன்னா இவ்வளவு பெருசு எப்படா எடுத்துட்டு வந்தன்றதா எனக்கே அந்த டவுட் இருக்குது. எந்த டோர்ல இவ்வளவு பெரிய கிஃப்ட் நுழைய எனக்கு புரியல. இந்தியா கேட் வச்சுதான் நம்ம வீட்டை காட்டணும். இவ்வளவு பெரிய கிஃப்ட் உள்ள எடுத்துட்டு வரணும்னா இப்போ இந்த ரூம்லயே தான் இதை ரேப் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன நம்ம வந்து தூக்கின்னு இருந்தால் ஒரு சாக்லேட்டு பிரித்து தெரியாமல் சாப்பிட்லனாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ சவுண்டு வரும். இவ்வளோ பெரிய கிஃப்ட் கவர் வச்சு ரேப் பண்ணியிருக்காரு. இது எந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்கலன்றது எனக்கு புரியல. அது போட்டோ ஃப்ரேம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சேனலுக்கு ஆஸ்கர் கொடுத்துருக்கு ஆக்டிங்க்கு. கண்ணை கட்டி கண்ணை மூடிட்டு கிஃப்ட் கரெக்டா நீ 3, 2, 1 சொல்லி கண்ணை திறந்து நீ கிஃப்ட் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குல்ல அவரே உள்ள இருக்காரா? இங்க பாருங்க, பலூன் உள்ள இருந்து அப்படியே வெளில வருது. இது வந்து ஹீலியம் பலூன் இல்ல, நார்மல் பலூன் தான். உள்ள இருந்து வெளில வருது. எப்படி யாரோ உள்ள இருந்து தட்டி விடுறாங்க நமக்கு தெரியுது. அவங்க கண்ணை கட்டி விட்டு எகிரி உள்ள பிச்சு வெளியே வருதுன்னு தெரியல. ஐயா தெரியவே தெரியாது. அக்காக்கு உள்ள ஒரு ஆள் இருந்தான்னு தெரியவே தெரியாது. உள்ள இருந்து நம்ம தட்டி விடுறது கூட நமக்கு தெரியாது. பண்றாங்களே இதெல்லாம் யாராச்சும் பாப்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம். 25 லட்சம் பேர் பாக்குறாங்கல்ல. எனக்கும் இவங்க சேனல்ல மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் தே ஆர் பிக் டீல். இதுக்கு நடுவுல வந்து நிறைய ஃபேக் பிராங்க்ஸ், ஃபேக் இல்ல, நிறைய ரியல் பிராங்க்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்க. இது கிரிஞ்சு எப்படி இவங்க பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அக்கா வந்து சோகமா இருக்கிற மாதிரி அண்ணனை ஒரு பிராங்க் பண்றாங்க. அந்த பிராங்க் பண்ணனால அண்ணன் இப்ப வந்து அக்காவை பிராங்க் பண்றாங்க. அந்த ரிப்ளை பிராங்க் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அந்த பிராங்க் பண்ணதுக்கு அக்கா திரும்ப அண்ணனை பிராங்க் பண்றாங்க. உண்மையா அடிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், ரியலாவே அடிக்கிற மாதிரி இருக்குது.
என்னடா டேய் டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு திடீர்னு ஷாக்கல் ஆகாதீங்க. நடிப்பு தான். இல்ல நடிப்பெல்லாம் இல்ல, டொமஸ்டிக் நடிப்பு மாதிரியா வயலன்ஸ் இருக்கு. நம்புங்க, ஏமாறாதீங்க. அக்கா பிராங்க் பண்ணனால அண்ணா திரும்ப அக்காவை இன்னொரு பிராங்க் பண்றாங்க. இந்த பிராங்க் நடந்துச்சுல, உடனே திரும்ப அக்கா இன்னொரு பிராங்க்கு போயிட்டாங்க. நீ உடைச்சிட்டு என்ன 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 நீ மட்டும் இருக்கனே அடிச்ச என்னடா சண்டை போட்டுட்டே இருக்காங்க, குடும்பமே சண்டை இவங்க பதிலுக்கு இப்ப அவர் அடிச்சிங்க. எல்லாம் ஃபேக் தான். சரி எல்லாம் ரியல் தான். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்க் வீடியோ தான். பிராங்க் வீடியோ. இந்த பிராங்க்குக்கு அப்புறமே இன்னொரு பிராங்க்குக்கு நம்ம போறோம். இந்த பிராங்க்ல அண்ணா வந்துட்டு அக்காவை பிராங்க் பண்றாங்க. இந்த பிராங்க்குக்கு அப்புறமே கடைசில இன்னொரு பெரிய பிராங்க் பண்றாங்க. 2 மில்லியன் வியூஸ் போற பிராங்க். என்ன பிராங்க் அது? ஸ்டார்டிங்ல அப்படி அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, நீங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் வந்து கிளிக் பைட் தான். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா? ஓகே फ्रेंड्स, நான் வந்து சொல்றேன் எதுக்காண்டி இவங்க வந்து வீடியோக்குள்ள வர மாட்டாங்க. இனிமேல் அக்கா வந்து வீடியோல வரமாட்டாங்கன்ட்டு வர்றது. அக்கா இனி வராட்டி இப்படி பாக்குறது, இனிமேல் அக்கா வீடியோல வரமாட்டாங்கன்ட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. 10 நிமிஷம் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த 10 நிமிஷத்துல ஒரு கான்டெக்ட் கூட இல்ல. வரமாட்டாங்கன்னு 10 நிமிஷம் சொல்றாங்க. அது எல்லாரும் கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா நீங்க வந்து வீடியோ இனிமே உண்மைக்கு நீங்க வந்து வீடியோ வர மாட்டாங்க. நீங்க எந்த தப்பா நினைக்கிறீங்க, வீடியோ வர மாட்டாங்க. இனிமேல் உண்மைக்கு வரமாட்டாங்கன்னு 10 நிமிஷம் சொல்றாப்படி. வேற எதையுமே சொல்ல. கடைசியில இதுல என்ன காமெடினா, ஒண்ணுல சும்மா ஒரு பிராங்க் தான். உண்மைக்கு ஒரு பிராங்க். யாரு பிராங்க்? நம்மளதான் நம்ம தான் பிராங்க் ஆயிட்டோம் மாமா. இப்ப அவங்க வரலன்றது நாங்க பதறிட்டு இப்போ. பைத்தியக்கார பையன் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. நான் நிஜமாலுமே முட்டாள் தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குறேன் பத்தியா, நிஜமாலுமே நான் பிராங்க் தான். ஏன்டா இதெல்லாம் யாராச்சும் பாப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 மில்லியன் பீப்புள் பாத்துருக்காங்க. இதையா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்குன்னு நம்பவே முடியல. வியூவர்ஸ் எல்லாம் பயங்கர முட்டாளா இருக்காங்க. என்னடா இத்தனை பிராங்க்குமே நம்மளதான் பிராங்க் பண்ணாங்க. அவங்க யாரையுமே மாத்தி பிராங்க் பண்ணல. இதுதான் மாதிரி நம்மள பிராங்க் பண்ணிட்டாங்களாமா. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எப்படி உங்கள்கிட்ட நாங்க வந்து உங்களை ஏமாத்தி நாங்க வீடியோ பண்ணாமோ? கண்டிப்பா நாங்க ஏமாத்தவே மாட்டோம். கண்டிப்பா நம்மள ஏமாறவே இல்லையே. இத்தனை பிராங்க் வீடியோவும் எல்லாமே ஒரிஜினலா நடிச்சாங்க பாருங்க. இதுவே வந்து ஆக்டிங் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல். தெரியாம ஆக்டிங் சொல்றேன். பேக் டு பிரெக்னன்சி. பேபி ஷவர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 9 months பேபி செக்அப் போறாங்க. ஆமா, 6 months எல்லாமே போடுவாங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடா. நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. செக்அப் முடிச்சிட்டு அக்காவை கடைசியில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கடைசியில குழந்தை பிறந்துட்டா. ஃபேஸ் ஆனா காமிக்க மாட்டேங்கறாங்க. ஏன் குழந்தையை காமிக்கறாங்க? கேர்ளா பாயா கண்டுபிடிக்கன்னு அவங்க வந்து இன்னொரு டாஸ்க் நமக்கு தராங்க. ஒரு கேட்டு இருந்தீங்க அண்ணா, உங்களுக்கு பிறந்த பேபி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நிறைய எல்லாம் இவங்கிட்ட இருந்து வந்ததுதான் போல. எவன்டா கேக்குறான் இதெல்லாம், எவன்டா கேக்குறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கேர்ள் பாய் அட பாய் இருக்காங்க. இந்த 1.1 மில்லியன் கேர்ள் பாய் இந்தியா பாய் சான்ற மாதிரி பாயா கேர்ளானு ரிவீல் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ கிடையாது, சும்மா கண்டென்ட் இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வீடியோ? இந்த சேனலே கண்டென்ட் இல்லாம தானங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த குழந்தை பிறக்கிறத தவிர வேற என்ன கண்டென்ட் இருக்கு கண்டென்ட் இல்லாம பண்ற முடியும்? எனிவேஸ் சாரிங்க, தப்புன்னு மனசுல அதுக்கப்புறம் குழந்தைய வச்சு கொஞ்சம் வீடியோஸ் இப்பதான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த வீடியோவான அனாலிசிஸ் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் தரேன். யாராச்சும் நம்ம கஷ்டம் தான்டா குழந்தைய பிறகு அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சா அதை எடுத்து சும்மா போடுங்க. ஒரு பெரிய விஷயம் இல்ல, சும்மா ராவா ஃபுட்டேஜ் எடுத்து சும்மா பேசு, நான் பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவளை பிராங்க் பண்ணுங்க. 2 பேர் ஆக்டிங் பண்ணுங்க. அத பாக்குறாங்களே என்னத்த போட்டாலும் தூக்கி போட்டீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த சேனல்ல இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த அகோரி வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி மத்த யூடியூப் சேனல்ஸையும் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இதை அனுப்பிட்டு இருந்தாங்க. வேற யாரு? நான் தான். எப்படியெல்லாம் நம்ம மக்கள் வீடியோஸ் பாக்குறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். நீங்களும் ஒரு கப்பிள் சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேல வந்து என்கிட்ட சொல்லுங்க. எனிவேஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி நம்ம யூடியூப் மக்களுக்கு என்னதான் ஆச்சு, எப்படியா அதெல்லாம் பாருங்க. எனக்கு புரியல, உங்க இது எப்படி கிரிஞ்சு இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு பாக்குறீங்களா இல்ல தெரிஞ்சுதான் பாக்குறீங்களா? ஆனா கேக்குறீங்களே கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கேள் பா எப்படி நீங்க அடிச்சுக்கிறீங்களே புரியல. தெரியுது, ஃபேக்குன்னு தெரியுது, நல்லா தெரியுதுங்க, ஏமாத்துறாங்க, அது உண்மை இல்லை அப்படிங்கறது தெரியுது. ஆனாலும் போய் அப்படியே 2 மில்லியன் வியூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னால நம்பவே முடியலைங்க. இவங்கன்னு இல்லை, நிறைய கப்பல் நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி தான் கோஸ்ட் பிராங்க்னு பண்ணுவாங்க. அது கூட இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஸ்லாப் மேலே போய் படுத்துப்பாங்க, மேலே அதை ரூம் கதவு சாத்திட்டு ஸ்லாப் மேலே பார்த்துட்டு மேலேருந்து பொருள் தூக்கி போடுவாங்க. அந்த கீழே இருக்கவங்க அந்த அம்மா இருக்காங்களே, யாருமே தலையை திருப்பி மேலே மட்டும் பார்த்துடவே மாட்டாங்க. கீழே பார்ப்பாங்க, அங்கே விடுவாங்க, இங்கே விடுவாங்க, பதறுவாங்க, ஃபோன் அடிப்பாங்க. ஆனால் ஒரு செகண்ட் கூட மேலே பார்த்துட மாட்டாங்க. இதை நம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து மில்லியன் வியூ போயிருக்கோம். இவங்கெல்லாம் பக்குன்னு ஒரு ஐயோ
என்னடா இது நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இது பொய்யணும் தெரிஞ்சு எப்படியா எல்லாம் பாக்குறீங்க. கீழே கமெண்ட்ஸ் பாக்கணும், அதெல்லாம் அப்படியே அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க, நீங்க ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க ரிவெஞ்ச் எடுங்கக்கா அப்படின்னு. இதுல எங்களுக்கு கூட கமெண்ட்ஸ் வரும், இது என்ன சொல்றது, ரியாக்ஷன் எல்லாம் பண்றதை விட நீங்க வந்து ஓன் கண்டென்ட் போடுங்க, அக்காவை பிராங்க் பண்ணுங்க இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் இதைதான் எங்களை பண்ண சொன்னீங்களா, வேணாயா இப்படி ஒரு இது எங்களுக்கு வேணவே வேணாம். பிராங்க்னா கூட ஒரு 4 வாட்டி 3 வாட்டி ஏமாறலாம், அதுக்கு மேல தொடர்ந்து வந்து ஏமாறுறாங்கன்னா அது கண்டிப்பா 2 பேருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் அது பண்ணுவாங்க. தெரியல, மக்களோட மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சுன்றதே அவங்க மூளையே நல்லா புரிஞ்சுக்க முடியலைங்க. இப்படியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இப்போ கேட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ சேனல் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் வந்து லோவாக தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஆமாம், இப்போ அவங்க மைண்ட் செட்டில் எப்படி, இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறதுலாம் பிரயோஜனமே இல்லை, கிரிஞ்சு விடிய அடிச்சு விடு என்னன்னா பண்ணு அதுக்கு போவோம் வியூ, நீ இவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல வீடியோ போட்டவங்க தான், வேலைக்காவில் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ண தான் பார்க்குறாங்க, அதனால தான் நாங்களாம் இந்த வேக்கு வந்துட்டோம்னு நமக்கு சொல்லுவாங்க போல அறிவுரை. அப்படி இருக்கு, புரியல. வந்து இதுதான் அவங்களுக்குலாம் பொழைக்க தெரியலன்றவாங்க, இல்லைன்னா இல்லை உங்களுக்கு பணம் தெரியல அப்படின்றவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றது, சில மெச்சூரான கப்பலே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்து ப்ராங்க் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி, நான் கொரோனா டைம்லாம் பார்த்தது எல்லாம், டெய்லி ஒருத்தர் வந்து முனிவர் வேஷத்தில் வருவார், திடீர்னு பிச்சைக்கார வேஷத்தில் வருவார், அதை பார்த்து இவங்க ஷாக்காகி பயந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படி இப்படின்னு பதறுவாங்க. அதெல்லாம் எனக்கு பயங்கர கிரிஞ்சாக இருக்கும். இப்படாலாம் நம்பி பார்க்குறீங்க, இப்போ இவங்க டெய்லி ஒரு கெட்டவில் வராங்களே ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம திடீர்னு இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா தெரிஞ்சு எல்லாம் பேசி வச்சு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அது வந்து அப்படியே முடிக்கிறப்போ ரியலாக ஒன்று நடந்துச்சு, அழுது அப்படியே கண்ணீர் வலிச்சு அதை தொடச்சி அது ஒரு மாதிரி எடுத்துட்டு போவாங்க. எப்படியா அது டெய்லி இதே பண்ணிட்டு இருப்பீங்க, இதை வந்து அவங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, அழுதுட்டாங்க என்னட்டு போயிட்டாங்க. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு அவங்க தனியாக போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்குவாங்க, இவங்க இங்கேருந்து இவர் தனியாக வீடியோ போட்டுன்னு இருப்பார், அவங்க தனியாக வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்துட்டாங்க, அதுக்கு ஒரு வீடியோ. வேற லெவலியா நம்மளுக்குலாம் அதான் சொன்னேன், நம்மளுக்கு பழக தெரியல அவ்வளோதான். நீ எப்படி சொல்ற? ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.